வணக்கம். திருச்சபை அரசியல் சக்தியாக மாற வேண்டும், இந்திய அளவில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையானது அரசியல் அதிகாரத்தில் நுழைய வேண்டும். அவ்வாறு அரசியல் அதிகாரத்தில் நுழையாமல் கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் எந்த விதமான உரிமையையும் பெற முடியாது. எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அரசியலில் மாத்திரம் நாம் ஒதுங்கி இருப்பது கிறிஸ்துவ மதத்தை, மதம் சார்ந்த நிறுவனங்களை, கிறிஸ்துவம் சார்ந்த மக்களை இந்திய அளவில் நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டமைப்பில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும், அரசியல் உறுதியோடு இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற இடஒதுக்கீட்டு சமூக நீதி உரிமை கிறிஸ்தவ மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கிற நிலையில் கிறிஸ்தவர்கள் அரசியல் சக்தியாக மாறாமல் ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கு நாம் ஆதரவாக செயல்பட்டு வருகிறோம். மதசார்பற்ற கட்சிகளுக்கு நாம் ஆதரவாக செயல்பட்டு வருகிறோம். இந்த நிலைப்பாடுதான் கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற அரசியல் சக்தியாக இன்றைக்கு வளர்ந்து இந்தியாவை 3 முறை ஆட்சி செய்கிற இடத்திற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்களோ, சீக்கியர்களோ, புத்திஸ்டுகளோ பெற்றிருக்கக்கூடிய அரசியல் உரிமையை இன்றைக்கு மத சார்பில் பெறாத ஒரே ஒரு மதம் இருக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ மதமாக மட்டுமே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கும் அரசியல் பங்கீடு வேண்டும் என்பதை கிறிஸ்துவ மக்கள் முன்னெடுத்து வெற்றி பெற முடியாது. ஒருவேளை அவ்வாறு கிறிஸ்துவ மக்கள் தான் இதில் வெற்றி பெற முடியும் என்று தெரிந்திருந்தால் கடந்த 75 ஆண்டுகளில் எல்லா சமூகத்தை விட, எல்லா மதங்களை விட அதிக அளவில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களை நடத்தியவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும். கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் மத்திய அரசோ மாநில அரசோ கிறிஸ்தவர்களை ஒரு அதிகாரத்துக்கான அடையாளமாக, ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கான மத அடையாளமாக யாரை அவர்கள் நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ நிறுவனங்களை மாத்திரமே அவர்கள் கிறிஸ்தவர்களாக பார்க்கிறார்கள். குறிப்பாக ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் போன்ற நிறுவனங்களை நடத்துகிற அவர்கள் மாத்திரமே கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்றால் நிறுவனமயமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மாத்திரமே அவர்கள் கிறிஸ்தவர்களாக பார்க்கிறார்கள். மக்கள் இதில் ஒரு நியமன சக்தியாக, அதிகாரம் வாய்ந்தவர்களாக அல்லது கிறிஸ்தவர்களுக்கான அடையாளமாக கிறிஸ்தவ மக்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருந்தால் கடந்த 40 ஆண்டுகளில் எங்களை போன்றவர்களெல்லாம் என்றைக்கோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு அரசு சார்ந்த ஒரு பொறுப்புகளில் நாங்கள் என்றைக்கோ வந்திருக்கக்கூடும். ஆனால் எவ்வளவு போராடினாலும் கிறிஸ்தவ தலைவர்கள் மேலே வர முடியாததற்கு காரணம் அரசாங்கமும் கிறிஸ்தவ தலைவர்களை உற்சாகப்படுத்துவதில்லை, பிற கட்சிகளின் தலைவர்களும் கிறிஸ்தவ தலைவர்களை ஆதரித்து அவர்களை வளர்த்தெடுக்கிறத அல்லது சகோதரத்தோடு அரவணைக்கிற அந்த போக்கு இல்லை. திருச்சபை தங்களுக்கான ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்றே நினைக்கிறார்கள் என்றே நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி வருகிறது. போப்பாண்டவர் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். திருச்சபையினுடைய அதிகாரங்கள் இறை மக்கள் கைகளுக்கு வர வேண்டும், பொதுநிலையினர்களுக்கு வர வேண்டும் என்று திருத்தந்தை போப்பாண்டவர் வலியுறுத்துகிறார். அந்த வகையில் இனி திருச்சபையாளர்கள் தலைவர்களை, பொதுமக்களை தவிர்த்து அரசாங்கத்தோடு எந்த விதமான நல்ல மதிப்பையும் பெற முடியாது.
ஆக கிறித்தவர்கள் இனி பொது நிலையினர்களை நோக்கி திருச்சபையை நகர்த்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலைப்பாடு. பல்வேறு இடங்களில் ஆயர்களை குருக்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் நமக்கு வலியுறுத்துவதும், நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், திருச்சபையில் இனி பொதுநிலையினருடைய பங்கு வேண்டும், திருச்சபை அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் அதை செயல்படுத்த முன்வரவில்லை. தமிழக ஆயர் பேரவைக்கோ அல்லது இந்திய ஆயர் பேரவைக்கோ மக்கள் மேம்பாட்டுக் கழகம் முன்வைக்கிற கோரிக்கை என்னவென்று சொன்னால், திருச்சபையை ஆன்மீக கடமை ஆற்றுவதற்கு துறவரத்தார்களை பயன்படுத்தினாலும் அரசியல் தளங்களில் கிறித்தவர்களை மீட்டெடுக்க வேண்டும், கிறித்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வர வேண்டும் என்று சொன்னால், திருச்சபை அதிகாரம் மிகுந்த பதவிகளில, கமிஷன் செயலாளர் பதவிகளில, அரசியல் குழு பொறுப்புகளில திருச்சபையாளர்கள் எங்களை போன்ற தலைவர்களை, கட்சிகளை, இயக்கங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அது அரசாங்கத்தோடு பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு செல்கிற பொழுதும் திருச்சபையினுடைய பிரதிநிதிகளாக பொதுநிலையினர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அரசாங்கம் கிறித்தவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தையோ இடஒதுக்கீட்டையோ நமக்கு தடையில்லாமல் வழங்குவார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறித்தவர்கள் தங்களையும் பாதுகாத்து கொண்டு, தங்கள் நிறுவனங்களையும் பாதுகாத்து கொண்டு, அரசாங்கத்துக்கும் இணக்கமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு திருச்சபையினுடைய வழிகாட்டுதலும் அதற்கான ஒப்புதலும் பொதுநிலைகளை முன்னிலைப்படுத்தி அவர்களை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கிற கடமையையும் திருச்சபையாளர்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் மேம்பாட்டுக் கழகம் கிறித்தவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சி, அதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இது தனிநபர் சம்பந்தப்பட்டதல்ல. இது யாரோ ஒரு சாரார் எடுத்து செய்கிறார்கள், நமக்கென்ன என்று யாரும் ஒதுங்கி இருந்து விட வேண்டாம். கண்டிப்பாக இது பொதுவாக எல்லோரும் பொறுப்பெடுத்து ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு அகில இந்திய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கிறித்துவ கட்சி என்பதனை நாம் உணர்ந்து அனைவரும் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தில் தங்களை உறுப்பினராக இணைத்து கொண்டு, பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டு, கிறித்தவர்களுக்கான கட்சியாக இந்த கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும். வணக்கம்.